அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எந்த ரக தென்னை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது டிஎன்டி அப்படிங்கிற ஒரு குட்டை நெட்டை ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய விவசாய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, நம்ம குட்டை நெட்டைனாலே காய் நல்ல உருண்டை அந்த மாதிரி தானே இருக்கும். சில காய்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊச்சா நீளமாக அந்த மாதிரிலாம் வருது. இது எல்லாமே ஒரிஜினல் குட்டை நெட்டை தானே, அது நம்ம இயற்கை நல்ல காய்க்கூடிய ஒரு ரகம் தானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இப்போ அதுக்கான ஒரு இதுதான் உங்களுக்கு இந்த தோப்பில் ஒரு மரத்தை பார்த்தேன். உங்களுக்கு அந்த விதைக்காய்கள் எப்படி மாறுது, நம்ம டிஎன்டி அதாவது சிஓடிலேருந்து ஒரிஜினலாக வரக்கூடிய டிஎன்டி எப்படி, அதுலேருந்து வரக்கூடிய விதைக்காய்கள் நம்ம அப்புறம் அந்த மரத்துலேருந்து போடுற விதைக்காய்கள் எப்படி மாறி வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம பார்க்குற இந்த ரகம் பார்த்திங்கன்னா இது சிஓடி, அதாவது செவ்வழனி. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தோப்பில் சிஓடி செவ்வழனி தான் இருக்குது. இப்போ இதே இதில் பார்த்திங்கன்னா இந்த சிஓடி செவ்வழனி தேங்காய் நம்ம நெத்துக்காய் இதுலேருந்து போடுறதுல ஒரு 1000 காய்கள் நம்ம இப்போ விதைக்காயாக போடுறோம்னா இதிலேருந்து நமக்கு ஒரு 150-200 தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரிஜினல் குட்டை நெட்டை வரும். இந்த ஒரிஜினல் குட்டை நெட்டை காய் எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குறோம்ல இது ஒரிஜினல் குட்டை நெட்டை டிஎன்டி. இந்த காய்கள் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம செவளனி மாதிரியே உருண்டையாட்டு அதே மாதிரி இருக்கும். ஆனால் கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம செவளனி மாதிரியே தான் நல்ல கொலை அடர்த்தியாக காய்க்கும். நம்ம தரையிலே நின்று பறிக்கிற அளவு ஒரு கட்டையான கட்டை பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி தான் இருக்கும். கையிலேருந்து பறிக்கிற அளவுக்கு நமக்கு இந்த அளவு ஒரு குட்டை ரகத்திலே காய்க்கும். அதனால இது டிஎன்டி அப்படின்றோம். இதே இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது ஓகே, இது நம்ம செவளனிலேருந்து விதைக்காய் போட்டு அதுலேருந்து வரக்கூடிய குட்டை நெட்டை. இப்போ குட்டை நெட்டை இப்போ இதே மரம் நான் நினைக்கிறது, இதே மரத்துலேருந்து காய்கள் எடுத்து வச்சோம்னா நமக்கு எந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறதான் இப்போ எல்லாருமே கேட்குறது. இப்போ அது ஒரிஜினல் வீரியமாக வருமா, இல்லை இப்படி காய்கள் அதோட காய்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நம்ம இதே இதில் பார்த்திங்கன்னா நம்ம விதைக்காய்கள் சிஓடியிலேருந்து போடுற விதைக்காய்கள் நம்ம அதிக அளவில் கிடைக்கிறதில்ல. இப்போ நம்ம பெரிய அளவில் இப்போ ஒரு 5000-10,000 செடிகள் நமக்கு குட்டை நெட்டை டிஎன்டி தேவைன்னா நம்ம எல்லாமே இதில் உற்பத்தி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு கம்மியான இதில் தான் கிடைக்கும். செவ்வளனி பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளவு காய்கள் இப்போ 10,000 காய் போட்டால் தான் ஒரு 1000 ஒரிஜினல் குட்டை நெட்டை அதில் நம்ம கிடைக்கும். நம்ம அதை இப்போ அதிகமாக கஸ்டமர் கொடுக்குறோம் அப்படின்னா விதைக்காய்கள் தான். இப்போ குட்டை நெட்டைகள் பார்த்திங்கன்னா இது குட்டை நெட்டை டிஎன்டி மரம், பெரிய மரம் இல்லைங்களா, இதே டிஎன்டி தான். இப்போ நம்ம இந்த மரங்கள்லேருந்து விதைக்காய்கள் எடுக்கிறோம். இப்போ இந்த விதைக்காய்கள் பாருங்கள், காய்கள் எப்படி இருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த விதைக்காய்கள் நம்ம சிஓடி மாதிரி உருண்டையாக வராது. இது விதைக்காய்கள் வரும்போது பார்க்குறதுக்கு நம்ம ஓரளவுக்கு நம்ம நாட்டு தேங்காய் மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்குது. ஆனால் நாட்டு தேங்காய் கிடையாது. இது ஒரிஜினல் குட்டை நெட்டையோட விதைக்காய். இன்றைக்கி இதில் டிஎன்டி இந்த மரத்துலேருந்து எடுத்த விதைக்காய்கள் தான் இது. இப்போ இந்த மாதிரி போடும்போது இது இன்னும் உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு கிராஸ் ஆகிரும். எப்படின்னா இப்போ நம்ம இதுலேருந்து சிஓடிலேருந்து எப்படி நமக்கு டிஎன்டி கிடைக்குதோ அதே மாதிரி இந்த டிஎன்டி இதுலேருந்து நம்ம ஒரிஜினல் இதுலேருந்து எடுத்து வைக்கும்போது அந்த காய் எப்படின்னா நம்ம அதாவது சிஓடியோட உள்ள பருப்பு திக்னஸ் பார்த்திங்கன்னா பருப்பு கனம் நைஸாக ஒரு கம்மியாக இருக்கும், ஒரு 1/4 இன்ச்சு கனம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி டிஎன்டியோட விதைக்காய்கள் எடுத்து போடும்போது அது நமக்கு டபுள் பர்பஸ் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா இப்போ இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இப்போ இதே தோப்பில் பார்த்திங்கன்னா நாட்டு மரம் நிற்குது, எல்லா மரங்களும் சுற்றி நிற்குது. இயற்கையாகவே ஒரு நேச்சுரலாகவே பாலினேஷன் மாறிடும். அந்த குட்டை ரகம் இதில் கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் காய் இந்த மாதிரி அடர்த்தியாக பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு டபுள் பர்பஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சிஓடியில் ஒரிஜினல் குட்டை நெட்டை பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ அதுக்கு நிறைய பராமரிப்பு செலவு அதிகமாகுது. அது குட்டையிலே பூச்சி தாக்குதல் இருக்குது. அதை நம்மளால் அந்த அளவு பராமரித்து கொண்டு வர முடியல. அதனால் நமக்கு இப்போது நாட்டு ரகங்களே கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு சீக்கிரமாகவே நமக்கு காய்க்கணும், நம்ம அதில் பலன் எடுக்கணும்னு இருக்கும். ஆனால் இந்த நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கிறனால இந்த குட்டை நெட்டை நிறைய பேர் வைக்கிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி தாய்மர விதைக்காயிலேருந்து போடுற குட்டை நெட்டை நம்ம இயற்கை சிஓடியிலேருந்து மாறி வர்ற குட்டை நெட்டை இல்லாமல் இந்த மாதிரி தாய்மர காய்கறிகள் அந்த தாய்மர விதையிலேருந்து வரக்கூடிய அந்த குட்டை நெட்டைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோய் தாக்கமும் இருக்காது. நோய் தாக்கம் ரொம்ப கம்மி. அதில் உங்களுக்கு பயணம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அதாவது ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் பர்பஸ் மாதிரி உங்களுக்கு இளநீக்கு வேணால் இளநீ யூஸ் பண்ணிக்கலாம். இளநீயில் பார்த்திங்கன்னா காய் பார்த்திங்களா, இளநீயில் பார்க்கும்போது காய் அழகாக உருண்டையாக இருக்கும். தேங்காய்க்கு வரும்போது கொஞ்சம் காய் நார்மலாக கொஞ்சம் ஊற்றி ரொம்ப வராது, நார்மலாக இருக்கும். அப்போது இது ஒரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 550 கிராம், 1/2 கிலோ 550 கிராம் மேலே உங்களுக்கு இடம் அடிக்கும். உள்ளதோட பருப்பு திக்னஸ் பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் பர்பஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இளநிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயற்கையாகவே மாறி வரக்கூடிய நம்ம இந்த விதைக்காய்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நோய் தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நாட்டு மரத்தோட ஒரு இயற்கையான முறையில் வந்து பாலினேஷன் மாறி இருக்கும். அதனால் இதோட நோய் தாக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குட்டையிலே காய்க்கும். இப்போ மற்ற நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இப்போ நமக்கு குட்டையிலையும் காய்க்கணும், நோய் தாக்கமும் கம்மியாக இருக்கணும். அது நம்ம இந்த ஒரு நல்ல ரகம் இந்த டிஎன்டி ரகமாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம விதைக்காய் வந்து நம்ம சிஓடிலேருந்து டைரெக்டாக வர்ற அந்த விதைக்காய் நம்ம குட்டநெட்டை இல்லாமல் அதோட விதைக்காய், அதாவது ஒரிஜினல் டிஎன்டி மரத்துலேருந்து எடுத்து போடுற விதைக்காயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதிகமான ஒரு நல்ல ஒரு வீரியத்தன்மை இருக்கும், காய்ப்பும் அதிகமாக இருக்கும், நோய் தாக்கம் கம்மியாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே வந்து கட்டையிலையும் காய்க்கும், ஒரு லாங் லைஃபும் கிடைக்கும். இப்போ மற்ற ரகங்கள் இப்போ அந்த குட்டை நம்ம பார்க்குற குட்டை ரகம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷம், ஒரு 15-20 வருஷம் நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் காய்க்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இது நான் நிறைய மரங்கள் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன், வந்து உங்களுக்கு ஹைட்டு வந்து காமிச்சிருப்பேன். ஒரு 30 அடி 40 அடி மரம்லாம் கூட வந்து நல்ல ஒரு கொத்து கொத்தாக காய்க்கிற அளவு வந்து காய்ச்சிருக்கு. ஏன்னா இயற்கையாகவே இது வந்து ஒரு நாட்டு மரங்களோடையோ இல்லை வேறு மரங்களோடையோ வந்து இயற்கையான ஒரு ஒரு நேச்சுரல் ஒரு பாலினேஷன் வந்து இயற்கையாகவே நடந்திருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விதைக்காய்கள் எங்களுக்கு செலக்ட் பண்ணி நம்ம இந்த மரங்களை நடவு செய்யும்போது உங்களுக்கு நோய் தாக்கம் கம்மியாக இருக்கும், அதிக மகசூல் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 50 வருஷம் 60 வருஷம் நல்ல ஒரு காய்ப்பு நமக்கு அந்த மரம் வந்து ஒரு 50-60 வருஷம் நமக்கு வந்து சிறந்த பலன் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி அதாவது ஒரிஜினல் ரகம் இதோட உண்மையான ஒரு இப்போ இதான் நிலவரம் இப்போ இருக்கிற ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த நம்ம எல்லா தோட்டங்களையும் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் எல்லா விதைக்காய் எடுக்க போகும்போதும் அந்தந்த தோட்டங்களில் போய் நேரடியாக நமக்கு என்ன நில இதுன்னு பார்த்து ஒவ்வொரு விதைக்காய்களையும் பார்த்து இது எப்படி மாறி இருக்குது, இது எந்த மாதிரி வந்திருக்குது, உள்ள இதோட பருப்பு திக்னஸ் நம்ம இதெல்லாம் நேரடியாக ஒரு தேங்காவை உரித்து அந்த இதோட உள்ள பருப்பு திக்னஸ் எப்படி மாறி இருக்குது, சிஓடியில் பருப்பு திக்னஸ் எந்தளவு ஒரு பருப்போட கனம் வந்து எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்ததுனால தான் நம்ம வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரி வருது. அப்போ இது வந்து இயற்கையாக நடக்கிறது. நாம் வந்து எந்த ஒரு ஒட்டுக்கட்டி நம்ம அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலை. இயற்கையான முறையில் நமக்கு கிடைக்கிற ஒரு குட்டை ரகம், அதாவது நம்ம டிஎன்டி நம்ம ஒரிஜினலாக கேள்விப்பட்டிருப்போம், அது ஓகே, அது நமக்கு கிடைக்கிறது. அது வந்து நோய் தாக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ உள்ள சூழ்நிலை வந்து நிறைய பேர் வைக்கிறதில்ல, நோய் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம பயன்படுத்த முடியல அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த ரகம் பார்த்திங்கன்னா அதே குட்டை நெட்டை தான், ஆனால் வந்து நம்ம சிஓடியிலேருந்து வர்றதில்லை. இது வந்து குட்டை நெட்டை விதைக்காய், அதில் அந்த மரத்துலேருந்து எடுத்து போடுற விதைக்காயிலேருந்து வர்றது பார்த்திங்கன்னா இது இன்னும் சேஞ்ச் ஆகுது. ஒரு இயற்கையான ஒரு முறையில் வந்து ஒரு மாறுதல் கிடைக்குது. அந்த மாறுதல் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் காய்க்கவும் செய்யும், நோய் தாக்கம் வர கம்மியாக இருக்கும், காய்களும் வந்து அதிக அளவில் காய்க்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சிறந்த ரகத்தை தேர்வு பண்ணி தோட்டங்களில் வைங்க. உங்களுக்கு வந்து நல்ல அதிக லாபம், விவசாயத்தில் வந்து அதிக லாபம் கிடைக்கும். குட்டை ரகம் நம்ம வச்சா நமக்கு நோய் தாக்கம் இருக்குது, காய்க்கலை அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மகிட்ட இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதைக்காய்களும் நாங்கள் எடுத்து தனியாக இதை போட்டு வச்சுருக்கிறோம். அந்த காய்கள் வேறு, நம்ம கொடுக்குற அந்த சிஓடிலேருந்து வரக்கூடிய ஒரிஜினல் குட்டை ரக காய்கள் வேறு, இந்த குட்டை நெட்டை டிஎன்டி வந்து நம்ம தனியாக வச்சுருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரிஜினல் ரக விதைக்காய் உள்ள நம்ம டிஎன்டி குட்டை ரக தேவை இருக்கிறவங்க வந்து நம்ம நர்சரி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். நம்ம நர்சரி பார்த்திங்கன்னா ஈத்தாமொழி நவீன விவசாயி நர்சரி கார்டன், ஈத்தாமொழி ஆர்டர் விலையில் அமைஞ்சிருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.